Jesus loved me with everlasting love. எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இந்த நாள் நம்ம தியானிக்க போகிற தேவ வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 16 verses 11. இல்லைன்னா இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்கன்னா, கர்த்தரை பார்த்து அவரோட பலத்தையும் அவர் முகத்தையும் எப்பொழுதும் தேடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணுமா, கர்த்தரை பார்க்கணும். முதலாவது பார்த்து அவரோட பலத்தையும் அவருடைய முகத்தையும் எப்பொழுதும் தேடணுங்களாம். அப்போ கர்த்தருடைய பலத்தையும் அவருடைய ஃபேஸை நீ எப்பொழுதும் பாரு, சீக் பண்ணு, தேடுந்துங்க. அப்போ எப்படி நம்ம தேடுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வேத வசனங்களை வாசிக்கிறதுங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றின அறிவு நம்மளுக்கு இருக்கணுங்க. அப்போ தினந்தோறும் நம்ம வேத வசனத்தை நம்ம பைபிளை நம்ம படிக்கும் போது கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படுவாருங்க. நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் பலப்படுவோம். அப்போ அந்த வசனம் சொல்கிற மாதிரி கர்த்தருடைய பலம் நம்மளுக்கு புரிய வராங்க. நம்ம கர்த்தர் எப்படியாப்பட்டவர், எவ்வளோ அன்புள்ளவர் அப்படின்ட்டு. அப்புறம் அவரோட முகத்தை எப்பொழுதும் தேடணுங்களாம். அப்போ கர்த்தருடைய முகத்தை தேடுறது நம்ம வேதவசனம் வாசிக்க தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்குங்க. கர்த்தருடைய கருத்தை நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம், கர்த்தரை செயல்படுகிறத பார்ப்போம். கர்த்தர் கோண்டானவைகளை செவ்வையாக மாற்றுறது நம்ம அனுதின வாழ்க்கையில் உணர்ந்துன்னு வரவங்க. அதுக்கு மேலே அவரோட முகத்தை தேட அப்படின்னா அவரோட வேதவசனம் நம்ம தினந்தோறும் வாசிக்க கர்த்தரோடு கூட இடைப்பட்டு கனெக்ட் ஆகி நம்மளுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவினோர் நம்மளை அழகாக நடத்தின்னு போவாருங்க. அப்போ வேதவசனம் நம்ம தினந்தோறும் வாசிக்க நம்ம கனி கொடுக்க ஆரம்பிக்குவாங்க. கர்த்தருடைய முகத்தை தேடும் போது நம்ம வாழ்க்கையில் ரிசல்ட்டாக கனிகள் கிடைக்குங்க. வேதவசனம் தினந்தோறும் வாசிக்கிறது தான் முகத்தை தேடுறதுங்க. அப்போ நம்ம தினந்தோறும் வேதவசனத்தை வாசிக்கும் போது கனிகள் கொடுக்க ஆரம்பிக்குவாங்க. அது நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸான 9 கனிகளை அன்பு, சந்தோஷம், பொறுமை, நீடிய பொறுமை, தாழ்மை, ஜென்டில்னஸ்ஸு, இது மாதிரி நல்ல கனிகளை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ பல பேருக்கு நம்ம பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையும் வாழ்வோம். ஆமேன்.